நாமக்கல் ராசிபுரம் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பொதுமக்களை மதுபோதையில் இளைஞர்கள் கத்தியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமக்கல்லில் மதுபோதையில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். நாமக்கல்லில் மதுபோதையில் பொதுமக்கள் மீது கத்தியால் தாக்கிய சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை பொதுமக்களே பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். இந்த தாக்குதல் சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? இந்த தாக்குதலில் ஈடுபட்டவங்க யார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பட்டணம் சாலையிலிருந்து 5 பேர் கொண்ட வந்து மது போதையிலிருந்து கையில கத்தியுடன் அந்த பகுதியில வந்திருக்காங்க. வர்றவங்களை மிரட்டி இது பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாத அவங்களுக்குள்ளேயே தாக்கிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த டீ கடையில போது கல்லூரி மாணவன் அங்க இருக்கும்போது அந்த கல்லூரி மாணவன் வந்து எங்க கடையில நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா அப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவனையும் தாக்குறாங்க. தாக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய தந்தை வந்து பாக்குறாரு. அவர் வந்து தாக்கும் போது இவனுங்க 5 பேர் வந்திருக்காங்க. அதுல வந்து 3 பேர் வந்து தப்பி ஓடுறானுங்க. அவங்கள வந்து அக்கம் பக்கத்துல வந்து 3 பேர்த்த பிடிச்சு ராசிபுரம் காவல்துறையினர் வந்து ஒப்படைச்சாங்க. உடனே அவங்க 3 பேர்த்தையும் வந்து காவல்துறையினர் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நன்றி செல்வகுமார், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.